اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صل على رسوله الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم عامل أهل خيبر بشطر ما يخرج منها من ثمر أو زرع أو قال النبي صلى الله عليه وسلم سوف رسولنا من كريم. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தோப்பு குத்தகையுடைய பற்றிய பாடம். நேற்று நாம் பார்த்தது விவசாய நிலங்களை அது குத்தகைக்கு விடக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மாமரங்களாக இருக்கக்கூடிய அல்லது தென்னை மரங்களாக இருக்கக்கூடிய அந்த தோப்புகள் என்று சொல்லக்கூடியது இது குத்தகையை பற்றி இது இல்லாமா கூடுமா கூடாதாங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். தோப்புடைய மகசூலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையின்படி என்ன செய்யறாரு? தோப்பை குத்தகைக்கு உள்ளாரு. இப்படி செய்யக்கூடியது, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மழையை கொடுத்துருங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்தகைக்கு உள்ளாரு அப்படின்னா வரக்கூடிய மகசூல் இருந்து இந்த கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூடும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருடைய போர்க்களத்தில் அதில் மரங்களையும் நிலங்களையும் அவற்றில் விளைச்சலான பழங்கள் மற்றும் தானியங்களில் பாதியை இஸ்லாமிய அரசுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று நிபந்தனையின் பேரில் கைபர் போர்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுது. இந்த கைபர் போர்க்களம் இருக்கின்றது இது மதீனாவில் இருந்து சிரியாவிற்கு செல்லக்கூடிய சாலையில் சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரமாகும். அந்த நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யூதர்கள் இங்கு அதிகமாக வசிச்சு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு அவர்களுக்கும் மதீனா முஸ்லிம்களுக்கும் பல்வேறு வகைகளில் இவங்க இணைஞ்சிருந்தாங்க. தொல்லைகள் கொண்டு வந்தே இருந்தாங்க. யாரும் இந்த கைபரில் வசிக்கக்கூடிய யூதர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மதீனா மீது போர்களுக்கு இவங்க நினைச்சாங்க. இதுக்காக வேண்டி இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடிய அனைவரிடமும் இவங்க கைகோர்த்துக் கொண்டார்கள். அப்ப ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறதின் நண்பன் என்பது போன்று இவர்கள் கைகோர்த்துக் கொண்டு அனைவரும் சேர்ந்து மதீனாவாசிகளையும் வரப்பட்ட சஹாபாக்களையும் முஸ்லிம்களையும் எதிர்களையும் இணைஞ்சிருந்தோம். ஒட்டுமொத்தமா மதீனாவை அழிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துல இவங்க போர் செஞ்சாங்க. இதனால்தான் ஹிஜ்ரி 7வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு 7வது ஆண்டு, அதாவது கிபி 628 போர் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரை முற்றுகை விடுகின்றாங்க. அப்பொழுது அந்த போர்ல வெற்றியும் கொள்கின்றார்கள். கைபர் போர்க்களத்தில் வெற்றியும் கொள்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பேரிக்கும் தோட்டங்கள், விளை நிலங்கள்
ஆகியவற்றை என்ன செய்யறாங்க, யூதர்களிடமிருந்து கைப்பற்றப்படுகின்றது. அந்த போர்க்களத்திலிருந்து கைப்பற்று பொருள்களாக இவர்களுக்கு வெறும் தோட்டங்கள், விவசாய நிலங்கள் அனைத்தும் கைப்பற்றப்படுது. இந்த சமயத்தில் தான் என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது யூதர்களிடத்திலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு ரசூலுல்லாஹி கொடுக்கிறார். ஏன்னா அதனுடைய விவசாயங்கள் அவர்களுக்கு தான் தெரியும், அந்த ஏரியாவில் எப்படி விவசாயம் பண்றது என்ன ஏதுங்கிறது. அதனால அவர்களுக்கே கொடுக்கின்றார்கள். யூதர்களுக்கு எப்படி குத்தகை எனக்கூடிய ஒரு பெயர்கள் குறிக்கின்றார்கள். இந்த குத்தகை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் விளைச்சல்களை செய்ய வேண்டும், உழைத்து விவசாயம் செய்து கொள்ளுங்கள், இதை நீங்க வச்சுக்கோங்க. விளைச்சலிலிருந்து வரக்கூடிய பொருள்களில் பாதியை இஸ்லாமிய அரசர்களுக்கு ஒப்படைத்து விட வேண்டும். இதுல பாதி பொருள்கள் என்ன செஞ்சிடணும், நீங்க விவசாயம் செய்யக்கூடியதா இந்த பழங்கள் வருகின்றது, இந்த தோப்புகளிலிருந்து வரக்கூடிய பழங்கள் பாதியை நீங்க ஒப்படைச்சிடணும் என்பதாக ஒப்பந்தங்கள் போடப்பட்டு குத்தகைகளாக, இது உங்களுக்கு சொந்தமான நிலம் கிடையாது, நீங்க உழுதுக்கலாம், இதை வச்சு நீங்க நினைஞ்சுக்கலாம், பயிர்வீடுகளை எடுத்துக்கொள்ளலாம், பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், அதில் இருக்கக்கூடிய பாதியை கொடுக்கணும், மீதியை யூதர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இவரிடத்தில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு கொடுக்கப்பட்டது. பின்னர் என்ன ஆயிட்டாங்க, யூதர்கள் அங்கிருந்து வசிப்பதற்கு பாதுகாப்புக்கு ஏற்றது அல்ல என்பதாக எண்ணி கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தமது ஆட்சி காலத்தில் கைபரில் இருந்து வடக்கு சவுதியில் உள்ள ஜைமாவிற்கும் ஜோர்டானில் உள்ள பாலஸ்தீன நகரமான ஜெரிகோவிற்கும் அவர்கள் நாடு கடந்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. இந்த கைபருடைய போர்விலிருந்து கைப்பற்றப்பட்டத குத்தகைக்கு விடப்பட்டு பாதிக்கு உங்களுக்கு 50% எங்களுக்கு 50% சொல்லப்பட்டு வழங்கப்பட்டது எதுவரை நீடிச்சு வந்ததுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலம் வரை நீடிச்சு வந்தது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திற்கு அவங்க யாரும் இல்ல, அந்த இடங்கள் எல்லாம் பாழாகுதுன்னு சொன்னோன்னு மக்களுக்கு பிரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும் பொழுது நிலத்தை அந்த தோப்புகள் எல்லாம் பிரித்து கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களாக இருந்த வசிக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கிறாங்க, உங்களுக்கு நிலமாக வேணுமா, பாசன நீரையும் நிலத்தையும் பாசன நீரையும் உங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டுமா, அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட வகை பஸ் என்று சொல்வார்கள், குறிப்பிட்ட அளவிற்கு அதற்காக வேண்டி என்ன பழங்களாகவோ அல்லது பொருள்களாக கொடுக்கிறது, இதுபோல வேண்டுமா, ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல கொடுக்கிறது, அதுபோல வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் சிலர்கள் சொன்னாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்க சிலர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு இணைஞ்சிருங்க, பொருள்களை தந்துருங்க, அதாவது நிலத்தையும் வாசன் நீர் பகுதிகளாகவும் எங்களுக்கு தந்திருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது போல இருந்தாங்க. சிலர்களுக்கு வருஷமாக, அதாவது மாசம் வரக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு நிலமும் நீர்ப்பாசனுடைய இடங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. ஆக அதுக்கு முன்னால் வரை இந்த நிலங்கள் கைபர் போர்க்களத்தில் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் எல்லாம் குத்தகைக்கு அவர்களுக்கே விடப்பட்டு அதனுடைய பலன்களை பாதித்து அளவிற்கு வாங்கியிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு வழங்கக்கூடியது. அப்படின்னா தோப்புகளை குத்தகைக்கு விடுவது என்பது அதனுடைய பலன்களை கனிகளை வைத்து நாம் விட்டுக் கொள்ளலாம், அதிலிருந்து நாம் சதமானத்தை வைத்து அவர்களிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை இணைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக நாய்க்காக வாக்குதாவுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி
ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.